ஓகே. ரியான் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கிரேசி பாயா வந்து பல பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தெரியும். கண்டிப்பாக. ரியான் யார், உன்னோட பேக்ரவுண்டை பற்றி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டிக்டாக்ல ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ பண்ணுறதுக்கு. அப்போயே வந்து செலிப்ரிட்டி ஆகணும்னு ஆசை. டிக்டாக் பேன் பண்ணுற பிறகு டிக்டாக்ல வந்து சிட்டாங்க மிட்டாவில் திருநாட் செவன் வச்சுருந்தேன் பேர். சரி எதிராக திருநாட் செவன் திருநாட்டுன்னு நம்ம பேர் அசிங்கப்படுத்தினு சொல்லி என்ன பண்ணேன். அப்புறமா இன்ஸ்டாகிராம் வந்தது. இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணேன், நம்மளுக்கு வந்து நம்ம எது போனாலும் என்ன சொல்கிறாங்க ஃபன்னாகுது அது மாதிரி இருக்குது. அதான் யோசிச்சு என்ன பண்ணேன், கிரேசி பாய் அஃபிஷியல் நானே வச்சுக்கினேன் பேர். அப்புறமா எங்கே போய்ட்டாலும் பேர் என்ன கேட்பாங்க, ரியோ, யாருக்கால ரியோன்னுவேன். கிரேசி பாய் கிரேசின்னு வாங்க, ரியோன்னுவாங்க. ரியான் எப்படி அறிமுகம் ஆயிடுச்சுன்னா, இந்த படத்துக்கு போகும்போது என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு படம் போகும்போது என் பேர் கிரேசி பாய் நான் பாருங்கள் அது கேட்கலைங்க, இன்ஸ்டாகிராம் பேர்லாம் உங்கள் பேர் கேட்டாங்கன்னா அப்போ தான் ரியான் சொல்லும் போது தான் அப்படியே ரியான் ப்ராப்ளம் ஆச்சு. நிறைய பேர் சொன்னாங்க ஒரிஜினல் பேரே சொல்கிறா, அடமொழி சொல்லாது எப்போவும் நீ ஜெயிக்க மாட்டேன் வாழ்க்கையில். நாங்கள் அப்படியே ரியான், இப்போ நிறைய பேருக்கு ரியான் தான் தெரியுது, நிறைய பேர் ரியான் தான் கூப்பிட்றாங்க. போனாலும் நல்லா தான் ப்ரோ இருக்குது பேர். அது பார்க்கும்போது தான் இருக்குது கிரேசி பாய்னு வச்சு நீங்கள் தான் அது அப்போது ஒரு ஆர்வம் ப்ரோ இன்ஸ்டாவில் கிரேசின்னு கூட அது நல்லா ஒரு கிரேசி வரண்டான்னு அது ஜாலியாக இருக்கும். இப்போ படம் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரே போயின்னு இருந்தால் அது நல்லா இருக்காது சொல்லி தான் நெக்ஸ்ட்டு நம்ம சினிமா போகும்போது ரியான் ஆகிட்டா ரியான்னே வரட்டும் பேர். ரியான் ஆக்டர் ரியான், ஆர்டிஸ்ட் ரியான்னு அதே மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே. ரியானோட சினிமா பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? நம்ம சினிமா பயணம் பார்த்தீங்கன்னா ப்ரோ போன இன்டர்வியூவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் டான்ஸ் இருக்கும்போது கார்டு எடுக்கிறன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, சூசைட் அட்டன் பண்ண போனேன். அது காசு தரல, வீட்டில் ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு. அப்படியே என்ன பண்ணேன், அங்கேருந்து வந்து நம்ம ஃபாரோவர் ரேஷ் சரத்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வவுசி நகரில். அவர் ஃபஸ்ட்டு கானா சாங் கூட்டின்னு போனா போல், கதகாரன் சாங் பிரதி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது கீழே வந்து ஃபைட்டில் போடும்போது அப்போ சொன்னாங்க உனக்கு ஆக்டிங் ஸ்கில் சூப்பராக இருக்குது நீ போன்னு. அப்போ ஃபஸ்ட்டு போன படம் தான் சொர்க்கவாசல் ஆடிஷன். ஒரு 300 பேர் இருந்தாங்க. எல்லா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி வந்திருந்தாங்க. நிறைய பேர் மிஸ்டர் சிக்கம், அப்புறமா டோலு போலு, அப்புறமா நிறைய பசங்க நம்ம கானா பாபு, அப்புறமா விமல், இப்போ வீடியோ பண்ணுறாருல நம்ம டாபர் பாய்ஸ் விமல் ஃப்ரெண்டு விமல், கௌதம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டோம். படத்தில் செலக்ட் ஆகி அது நடுவில் கொஞ்சம் லாக்டவுன் போட்டு அது டிலேவாக போய் அப்புறமா அந்த படம் பண்ணி முடிச்சு ஒரு வருஷம் பீக்கில் கேப்பு. அந்த கேப்பில் முடிச்சிட்ட பிறகு தான் அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னுவாங்க போல். அச்சா இப்போ வந்து இப்போ ரியான்னு பேசுகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான்.